வணக்கம் மக்களே, உங்கள் உண்மை சேனல் ரமேஷ். அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் நடந்த விஷயம் என்னென்னா, முதல்வர் அவர்கள் அப்பாவை காணோன்னு சொல்லி சொல்கிறார், ஒரு குட்டி கதையில். அதை ஏன் எல்லாரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சொன்னது போல் இப்படி எல்லாரும் அதை பற்றியே பேசுகிறீங்க? இந்த யூடியூப்காரங்க எல்லா பேரும் ஏன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் அதிகமானுங்கிறதுக்காக ஒரு தவறான செய்தியை ஏன் பரப்பிக்கிட்டே இருக்கீங்க? முதல்வர் அவர்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்? ஒரு கதை தான் சொன்னார், யாரையும் குறிப்பிட்டோ ஒன்றையும் சொல்லலை. எத்தனை பேர், எல்லா பேரும் குட்டி கதை சொல்கிறாங்க. இப்போ திரு ரஜினி அவர்கள் கூட ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காரு. எதில்? இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் திரு கமலஹாசன் அவர்களுடைய பட ரிலீஸ் பற்றி பேசும்போது, பட பூஜையின் போது, உடனே அதை நம்ம தவறாக எடுக்க முடியுமா? அவங்களோட பொது கருத்தை பேசுகிறாங்க, எல்லா பேரும் தானே பேசுகிறோம். அதை ஏன் அதை போட்டு உடனே முதல்வர்கள் அவர்களை தரக்குறைவாக பேசுகிறீங்க? அவங்க குடும்பத்தை எதுக்கு இழுக்கிறீங்க? எத்தனை வீட்டில் எத்தனை கேவலமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் 25 வருட காலமாக அவர் நடிகர் ஆரம்பத்தில். அப்போ பல பேரோட அவர் பேச வேண்டிய சூழ்நிலை வரும், எல்லாம் வரும், பல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். உடனே 2 பேர் ஒன்றா போனால் இந்த இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுமாரிலாம் தவறுதலாக சொல்கிறீங்க. எவனோ ஒரு குடிகாரன் திரிசா ஃபோட்டோ வைக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க. அதை ஒரு நியூஸை எடுத்து யூடியூப்பில் அப்படியே பிட்டாக போட்டு காட்டுறீங்க. இதெல்லாம் என்னங்க? அவன் வாட்டில் பேசிட்டு போகிறான். அவன் குடித்ததுக்கு ஏதோ பேசுகிறான். குடிகாரன் பேசுகிறத நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிறீங்க? இப்படி பொய்யான செய்திகளையும் பொய்யான இதுகளையும் பரப்பாதீர்கள் யூடியூபர்களே. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, அதுக்காக தேவையில்லை. அதில் நல்ல விஷயங்களை பேசுங்க. இப்போ எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அது முதல்வர்கள்ட்ட எடுத்து கொண்டு போங்க. உங்கள் இலவசம் எதுவும் வேண்டாம், பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு 4000, இந்த தாய்மாமன் ஜீரோ அதெல்லாம் வேண்டாம், என் குடும்பத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அரசு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போங்க. கண்டிப்பாக அது நடக்கும். கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அரசு வேலை, நல்ல எஜுகேட்டட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்கும். அதை எல்லா பேரும் கொண்டு போய் நிறுத்துங்க முதல்வர் அவர்கள்கிட்ட. அதை விட்டு அவங்க இவங்களோட போனாங்க, இவங்க இவங்களோட போனாங்க, இவங்க அவங்கள பேசுனாங்க, அவங்க இவங்கள பேசுனாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அது? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, அதை கொண்டு போகாமல் போட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தவறுங்க. இனி அதை பேசாதீங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல கருத்துக்களை எடுத்து கொடுங்க. இப்போ அவங்க இதிலேருந்து ஏதாவது சின்ன தவறு ஏதாவது தெரியாமல் நடக்கும்னா அதை தெரியப்படுத்துங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுங்க. முதல்ல யூடியூபர்கள் எல்லாம் சேர்ந்து சமூக நல்லிணக்கத்தோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.